நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகை. ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக புதிய அபிவிருத்தி யுகத்தை அடைய இலங்கையுடன் இணைந்து பயணம் அனுரவிடம் கூறினார் சீன ஜனாதிபதி. அபிவிருத்தியின் புதிய யுகத்திற்காக இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் தெரிவித்துள்ளார் என்றவாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக தமிழக மீனவர்கள் 6 விடுதலை, விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் 6 விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கனேடிய தூதுவரை சந்தித்தார் ஸ்ரீதரன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், இலங்கை சீனா இடையே 15 புரிந்துணர்வு ஒப்பந்தம், இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையே 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகியுள்ளன. பொருளாதாரம், கல்வி, ஊடகம் மற்றும் கலாச்சார துறைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோருக்கிடையே நடைபெற்ற கலந்துரையாடல்களை தொடர்ந்து இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகின என வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கை இந்திய உறவை மேலும் ஆழப்படுத்துவது குறித்து ஆராய்வு என்ற செய்தியோடு சர்வமத தலைவர்களின் பங்கேற்புடன் யாழில் இன மத நல்லிணக்க பொங்கல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், 18ஆம் திகதி முதல் 21ஆம் திகதி வரை வடக்கு கிழக்கில் கனமழை பொழியும் என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது. காலநிலையை கருத்தில் எடுத்து அறுவடையில் ஈடுபட வேண்டும் விவசாயிகளுக்கு வடக்கு ஆளுநர் அறிவுறுத்தல் என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. முற்பக்கத்தின் கட்டமிடப்பட்ட செய்தியாக வடமராட்சியில் இருவரிடம் தொலைபேசியூடாக 32 லட்சம் ரூபாய் பணக்கொள்ளை, மக்களே மிக அவதானம். வடமராட்சி கிழக்கு உடுத்துறையை சேர்ந்த பெண் ஒருவரிடம் கடந்த 7ஆம் திகதி 2 லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டுள்ளது. 074031 3003 எனும் இலக்கத்தில் இருந்து தொடர்பு கொண்டு தனியார் தொலைபேசி வலையமைப்பு நிறுவனத்தின் சீட்டிழுப்பு மூலம் பணப்பரிசு கிடைத்திருப்பதாக கூறி அவரின் வங்கி கணக்கு இலக்கம், தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் வங்கி கணக்கில் உள்ள தொலைபேசி இலக்கம் என்பவற்றை பெற்று கடவுச்சொற்களையும் அவரின் அறியாமையை பயன்படுத்தி பெற்று அதன் மூலம் இலங்கை வங்கி கணக்கில் இருந்து ஸ்மார்ட் பே செயலி உள்நுழைந்து ரூபாய் 2 லட்சம் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இதே முறையில் 077465018 எனும் தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொண்டு குறித்த பிரதேசத்தின் வேம்படியைச் சேர்ந்த முதியவர் ஒருவரிடமும் நேற்று முன்தினம் ரூபாய் 29,22,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். குறித்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இருவரும் வங்கியில் முறையிட்ட போதும் மக்கள் வங்கியின் கணக்கு ஒன்றிற்கு பணம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த வங்கி கணக்கின் விவரம் தமது செயலியில் காட்டப்படவில்லை என்றும் கூறியுள்ளனர். குறித்த பெண் மருதங்கேணி போலீஸ் நிலையத்திலும் முதியவர் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் முற்பக்க செய்திகள். தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். டெஸ்ட் விளையாடிய அரசின் முக்கிய விக்கெட்டுகள் சரிவு கூறுகிறார் சம்பிக்க ரணவங்க. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை விளையாட வந்துள்ளதாக அரசாங்கத்தின் அமைச்சர்கள் கூறினாலும் முதல் 10 ஓவர்கள் முடிவில் அரசாங்கத்தின் பல விக்கெட்டுகள் விழுந்துவிட்டதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் வருடாந்த தைப்பொங்கல் நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், 590 மில்லியன் ரூபாய் வரியை செலுத்த தவறிய பெருந்தோட்ட நிறுவனங்கள் அரசின் இயலாமையே இன்று வெளிப்படுகிறது கூறுகிறார் சஞ்சீவ எதிரி மன்ன என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் கரப்பாம்பூச்சி என்ற செய்தியும் காணப்படுகிறது. யாழ் கலாச்சார மண்டபத்தில் நாளை கலாரசனாவின் சங்கமம் நிகழ்ச்சி, பிரபல இசைக்கலைஞர்கள் பாலக்காடு ஸ்ரீராமன் பங்கேற்பு என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது. கிளிநொச்சியில் தைப்பொங்கல் விழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், வவுனியாவில் பக்தி பாடல்கள் இசைக்க போலீசார் பொங்கல் கொண்டாட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், யாழில் பௌத்த சின்னங்களுடன் நேற்று கரையொதுங்கிய மர்ம வீடு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார மையங்களை இயக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், வடக்கு ஆளுநரிடம் சர்வதேச இந்து மத பீடம் கோரிக்கை. எமது ஆட்சியை மீள திருப்புவதில்லை, எந்த சந்தர்ப்பத்திலும் இடமில்லை.
பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க என்றவாறும் இங்கே செய்திகள் காணப்படுகிறது. தமிழ் தேசிய கட்சிகளை பலவீனப்படுத்தும் இந்தியா முன்னிலை சோசலிச கட்சி குற்றச்சாட்டு. வடக்கில் தமிழ் தேசிய கட்சிகளை பலவீனப்படுத்தும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டுள்ளதா என்று சந்தேகம் எழும்புகிறது என்று முன்னிலை சோசலிச கட்சியின் உறுப்பினர் துமிந்த நாகமுவ குற்றச்சாட்டியுள்ளார். ஆசிரியர்களின் இடமாற்றத்தில் அரசியல் தலையீடு வேண்டாம் யோசப் ஸ்டாலின் கோரிக்கை என்ற செய்தியோடு, தரச்சான்றிதழ் அற்ற டின்மீன் இலங்கையில் விற்பனை செய்யப்படும் டின் மீன்களில் பாதியளவான டின்மீன் உற்பத்திகள் எதுவுமே தரச்சான்றிதழ்கள் அற்றவை என தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் 28 வர்த்தக நாமங்களின் கீழ் டின்மீன்கள் சந்தைப்படுத்தப்படுகின்றன. இவற்றில் 15 வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்கள் மட்டுமே தரச்சான்றிதழ் உள்ளிட்ட அனுமதிகளை பெற்றுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. அரிசி நெருக்கடி தொடர்பில் திறந்த விவாதத்திற்கு வருக தேசிய விவசாய கூட்டமைப்பு அமைச்சர் வசந்தவிற்கு அழைப்பு என்ற செய்திகளோடு, கிழக்கு மாகாண செய்திகளாக சட்டவிரோத மணல் அகழ்வை உடனடியாக நிறுத்த வேண்டும் அரசு அதிகாரிகளுக்கு பிரதி அமைச்சர் அறிவுறுத்தல். சூழலை பாதுகாப்பதற்கு சட்டவிரோத மணல் அகழ்வு உடன் நிறுத்தப்பட வேண்டும். இந்த நடவடிக்கைக்கு ஏற்ப போலீசார், சுற்றாடல் அதிகார சபை மற்றும் பிரதேச செயலாளர், அரசு அதிகாரிகள் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு பிரதி அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். 9 வயது சிறுமி மீது பாலியல் சேட்டை, 69 வயது முதியவர் கைது. 9 வயது சிறுமி மீது பாலியல் சேட்டை செய்தமை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விற்பனை செய்யும் நபரை சம்மாந்துறை போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்திய அரசின் உலர் உணவு பொதிகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், விபுலானந்தாவின் பவளவிழா நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஆளுநர் தலைமையில் தைப்பொங்கல் விழா, கிழக்கு மாகாண கலாச்சார பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தால் தைப்பொங்கல் விழா திருகோணமலையில் கொண்டாடப்பட்டது என்றவாறு கிழக்கு மாகாண செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில், ரஷ்ய ராணுவத்தின் தளங்கள் மீது உக்ரைன் படைகள் தாக்குதல். ரஷ்யாவின் ராணுவ தளங்கள் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடாத்திய உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக, தென்கொரியாவின் ஜனாதிபதி கைது, லாஸ் ஏஞ்சலிஸ் தொடரும் காட்டுத்தீ, கடும் காற்று எச்சரிக்கையால் மீண்டும் பேராபத்து அச்சம், அமெரிக்கா இந்தியா உறவு தொடர்ந்து வளர்ச்சி பெறும் என்ற செய்திகளோடு, ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை வீசி தாக்குதல், இஸ்ரேல் முழுவதும் பதற்றம் நீடிப்பு என்றவாறும் வெளிநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளாக, 435 ஓட்டங்கள் குவித்து இந்திய அணி அசத்தல், ஆசி டென்னிஸ் தொடரில் அலெக்ஸ் அதிரடி ஆட்டம், PV சிந்து வெற்றி, இந்திய வீரர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் என்றவாறு தலைப்புகளுடன் விளையாட்டு செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக, எதேச்சதிராக போக்கில் நடக்கும் தமிழக மீனவர்கள், தமிழகத்தில் அமைச்சர் சந்திரசேகர். தமிழக மீனவர்கள் எதேச்சதிகார போக்கில் இலங்கையின் கடல் வளங்களை சூறையாடுகின்றனர். அதனை தடுப்பதற்கே அரசாங்கம் சட்டத்தை கடுமையாக்கியுள்ளதுடன் கைதுகளையும் மேற்கொண்டு வருவதாக கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் என்ற செய்தியோடு, இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு புதிய அணுகுமுறையுடன் பேச்சு என்ற செய்திகளும், இவ்வாண்டுக்குள் சிவப்பு அரிசி தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இல்லை, அமைச்சுக்களின் பங்களாக்களை வாடகைக்கு கோரும் நிறுவனங்கள் என்ற செய்திகளோடு, வலதுசாரி கட்சிகளை இணைப்பதற்கு பேச்சு, சஜித் தரப்பு நடவடிக்கை, மாவோ சேதுங் நினைவிடத்தில் ஜனாதிபதி அனுர நேற்று அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு இன்றைய இளநாட்டு பத்திரிகை காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக, எதிர்காலத்தில் இலங்கையுடன் தொடர்ந்து ஒத்துழைப்போம், ஜனாதிபதி அனுரவுடன் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் என்ற செய்தி காணப்படுகிறது. புதிதாக பதவியேற்றுள்ள அனுர அரசாங்கத்துக்கு எதிர்காலத்தில் தொடர்ந்து ஒத்துழைப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசிய அனுர அரசை விரட்டியடிக்க மக்கள் தயாராம், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த. போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார்.
ஒரே சீன கொள்கையை இலங்கை ஆதரிக்கும் சீன ஜனாதிபதியிடம் அனுர என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், சிமெந்தி விலையை குறைக்க தீர்மானம், 13 சுற்றுலா வலயங்கள் உருவாக்க திட்டம் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும், இலங்கை சீனா இடையே 15 ஒப்பந்தங்கள் கைச்சாத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது. இராணுவம் போலீசார் குருநகர் முற்றுகை என்ற செய்தி. யாழ் குருநகர் பகுதியில் போலீசார் இராணுவம் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து முற்றுகையிட்டு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. கொழும்புக்கு வந்த 30 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டன என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், காசாவில் போர் நிறுத்தம், இஸ்ரேல் ஹமாஸ் ஒப்புதல் என்ற செய்தியும் பலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மக்கள் கருத்துக்களை பெறும் வேலை திட்டம் ஆரம்பம், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்ற செய்தி காணப்படுகிறது. பாராளுமன்றத்துக்குள் எதிர்க்கட்சிகளின் வகை பொறுப்புகளை மேற்கொள்ளும் போது தொழிற்சங்கங்கள், சிவில் அமைப்புகள், தொழில் வல்லுநர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்காக புதிய முறைமை ஒன்றை செயற்படுத்துவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்று அந்த செய்தியோடு, பாராளுமன்ற குழு கூட்டங்களை புறக்கணிக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானம் என்ற செய்தியும், போர் இல்லாத நாட்டில் பாதுகாப்பிற்கு அதிக நிதி ஏன், அனுர அரசை விளாசும் ஆசிரியர் சங்கம், இலங்கை அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக 271 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ள நிலையில் பொது பாதுகாப்புக்காக 614 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாகவும், இது தேசிய மக்கள் சக்தி வாக்குறுதி அளித்த கல்விக் கொள்கைக்கு முரணானது எனவும் ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தி இருக்கிறது. அரசின் செயற்பாடுகளால் பொதுமக்கள் விரக்தி, விமர்சித்த சம்பிக்கு என்ற செய்தியும், மாவோ சேதுங் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய ஜனாதிபதி அனுர என்ற செய்தியும், மின் கட்டண திருத்தம் இறுதி தீர்மானம் நாளை, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு என்ற செய்தியும் காணப்படுகிறது. வடக்கு ஆளுநரை சந்தித்த விவசாய போதனாசிரியர்கள். வடக்கு மாகாண விவசாய போதனாசிரியர்களின் வழிக்கள கொடுப்பனவர்களை அதிகரிப்பது தொடர்பில் சாதகமாக பரிசீலிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் தேசிய மட்ட கபடி போட்டி, பருத்தித்துறை ஹார்ட்லி வெள்ளி பதக்கம் என்ற செய்தியும், பாலகிருஷ்ணன் 20-20 தொடர் 2025 ஏபி அணி 2வது சுற்றுக்கு தகுதி என்ற விளையாட்டு செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் அரசியல் தலையீடுகளின்றி ஆசிரியர் இடமாற்றங்கள், ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்து என்ற செய்தியும், போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த கும்பல் 8 ஆண்டுகள் கடூழிய சிறை, போதைப்பொருள் கடத்தல்காரர் என கூறப்படும் கம்போல விதானலாகே சம்பந்தகுமார் எனப்படும் வெலே சுதா அவரது மனைவி மற்றும் பெண்ணுக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் 8 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்திருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் இஸ்ரேலின் இராணுவ கட்டமைப்பை தகர்க்கிறது, போர் நிறுத்த உடன்படிக்கையில் கைச்சாத்திடும் வரை போர் புரிய போவது இல்லை, இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் போர்க்கொடி, காசா யுத்த நிறுத்த உடன்படிக்கையில் இஸ்ரேல் கைச்சாத்திடும் வரை போரில் ஈடுபட போவதில்லை என இஸ்ரேலிய படையினர் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. குணமடையும் நாளை எதிர்பார்த்து இருக்கிறேன், புற்றுநோயினால் பாதித்த வேல்ஸ் இளவரசி என்ற செய்தியும், உயிர் அச்சுறுத்தல், ரஷ்யா உட்பட 20 நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம், வடகொரியா ரஷ்யா உட்பட 20 நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அரசாங்கம் அந்நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் பட்டியலில் கியூபா நீக்கம், உத்தரவை பிறப்பித்த ஜோ பைடன் என்ற செய்தியும், இந்தியா மிகப்பெரிய கடல்சார் சக்தியாக மாறி வருகிறது, 3 அதிநவீன போர்க்கப்பல்களை கையளிக்கும் நிகழ்வில் பிரதமர் மோடி என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் நிலுவையில் ரூபாய் 27 மில்லியன் செலுத்த தவறிய நிறுவனங்கள், ஆரம்பமானது விசாரணை என்ற செய்தியும், அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெல் வயல்கள் நீரில் மூழ்கின, விவசாயிகள் கவலை, பெரும்போக நெற்செய்கையில் ஈடுபட்ட 1000 ஏக்கருக்கும் அதிகமான நெல் வயல்கள் தற்பொழுது ஏற்பட்டுள்ள மழையுடனான காலநிலை காரணமாக முற்றுமுழுதாக நீரில் மூழ்கியுள்ளன என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தண்ணி முறிப்பு குளம் வான் பாயும் அபாயம், அனர்த்த முகாமைத்துவ பிரிவு எச்சரிக்கை. தண்ணி முறிப்பு குளத்தின் நீர்மட்டம் உயர்ந்து வருவது மற்றும் நீரின் வரத்து அதிகரித்ததன் காரணமாக தண்ணி முறிப்பு குளமானது வான் பாயக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுவதாக முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இரணைமடு குளத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறப்பு, மக்களே அவதானம் என்ற செய்தியும், 50% மாணவர்கள் மின்னஞ்சலை பயன்படுத்துவதில்லை, ஆய்வில் தகவல் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக முன்னையிட்ட தீ முப்புறத்தில், அண்மை ஈட்ட தீ அமெரிக்காவில் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. நெல் அறுவடை காலத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழை, காலநிலையை அவதானித்து அறுவடை செய்க வடமாகாண ஆளுநர் அறிவுரை. வடக்கு மாகாணத்தில் நெல்லை அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் காலநிலை எதிர்ப்பு கூறலை கருத்தில் எடுத்து அறுவடை செய்யுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அறிவுறுத்தி இருக்கிறார் என்று அந்த செய்தியும், கொத்மலை நீர்த்தக்கத்திலிருந்து ஆணொருவர் சடலமாக மீட்பு என்ற செய்தியும், ஆண்டின் ஆரம்பம் முதலே அதிகரித்தது டெங்கு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளாக அரசின் அனுபவமற்ற கலாநிதிகள் கொள்ளர்களை விட மோசமானவர்கள், மேர்வின் சில்வா விமர்சனம் என்ற செய்தியும், ராமநாதன் அர்ச்சுனாவின் எம்பி பதவியை ரத்து செய்க 31ஆம் திகதி நீதிமன்றில் விசாரணை,
ராமநாதன் அர்ச்சுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் 31ஆம் தேதி பரிசீலனைக்கு அழைக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓசலஹேர தாக்கல் செய்திருந்த மனு விசாரணையின் போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த செய்தியும், பழைய பல்லவியை பாடாமல் அரசியல் கைதிகளை விடுவியுங்கள் மனோ கணேசன் எம்பி வலியுறுத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரியினுடைய இன்றைய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழோடு இணைந்திருப்போம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இலங்கையின் முயற்சிக்கு சீனா கை கொடுக்கும், ஜனாதிபதி அனுரவிடம் சீன அதிபர் வாக்குறுதி என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக தீயில் எரிந்து மூதாட்டி பலி, நுழம்புக்கு புகை மூட்டிய போது தீ தவறுதலாக பற்றி கொண்டதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்றவாறு ஒரு சோகரமான செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சீனாவை பற்றி இலங்கையில் விமர்சிப்பதை போல் சீனாவின் வாய் திறக்க வேண்டாம், ஜனாதிபதி அனுரவை சீண்டுகிறது பெரமுன. தொலைபேசி வயர்கள் நெல்லியடியில் அறுப்பு, போலீசார் அசமந்தம், பொதுமக்கள் சாடல் என்ற செய்தியும், வாழ்வெட்டில் 2 காயம், அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெல்லை வெள்ளம் விழுங்கியது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு மல்வத்து ஓயாவில் இளைஞர் மாயம், தேடுதல் தீவிரம் என்ற செய்தியும், குருநகரில் நேற்றிரவு திடீர் சுற்றிவளைப்பு, பொதுமக்கள் மத்தியில் அச்சம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. போதையில் தள்ளாடிய 2 மாணவர்கள் கைது, யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்கள் 2 போதையில் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளாக பழைய பல்லவியை ஓதாமல் அரசியல் கைதிகளை விடுவிக்குக மனோ கணேசன் வலியுறுத்து என்ற செய்தியும், தோல்வியுற்றோர் சங்கமிப்பால் எந்தவித மாற்றமும் நிகழாது, ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதால் எந்தவித மாற்றமும் ஏற்படாது என்று அமைச்சர் KD லால்ஹாந்த தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக புகைப்பட கண்காட்சிக்கு அரசாங்கத்தால் அனுமதி, ரஷ்ய தூதரகம் அதிருப்தி, ரணில் பாதையிலேயே தொடர்வது ஆபத்தில்லை ரவி கருணாநாயக்க தெரிவிப்பு என்ற செய்தியும், பரீட்சை கட்டணத்தால் மாணவர்கள் பாதிப்பு ரஜீவன் எம்பி சுட்டிக்காட்டு, இந்திய மீனவர்கள் அத்துமீறல் ராஜதந்திர ரீதியில் அணுகல், வடபகுதி கடலில் இடம்பெற்று வரும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பாக இந்தியாவுடன் ராஜதந்திர ரீதியில் புதிய கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாக மீன்பிடித்துறை பிரதி அமைச்சர் ரத்ன ஹமகே தெரிவித்துள்ளார். கட்டமிடப்பட்ட செய்தியாக இலங்கை இந்திய உறவு எவராலும் பிரிக்க முடியாது, இந்திய தூதுவர் பெருமிதம், சிறுமி துஷ்பிரயோகம், லொத்தர் விற்பனையாளர் கைது என்று எனவே நாங்கள் பார்த்த செய்தி, இறக்குமதி வாகனங்களுக்கு விதிக்கப்பட உள்ள வரிகள் என்ற விரிவான செய்திகளும், போலி மருத்துவர்கள் அரசாங்கம் வலைவீச்சு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் கட்டுப்பணம் மீளளிப்பு, கடந்த 2023ஆம் ஆண்டு வருடம் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் கட்டுப்பணம் மீள கையளிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பலவீனமான தலைவர் சஜித் கிருணிகா தெரிவிப்பு என்ற செய்தியும், மதுபான வரியால் நாட்டின் வருமானம் உயர்வு என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக காயத்துடன் பரிதவித்த யானை உயிரிழப்பு, கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் கரை பகுதியில் கடந்த 15 நாட்களாக காயத்துடன் தவித்து வந்த யானை உயிரிழந்துள்ளது. குறித்த யானை காயத்துடன் அவதிப்படுவதாக வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு தெரிவித்த நிலையில் அவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளித்த போதிலும் யானை உயிரிழந்துள்ளது. தற்போது யானையின் உடலில் துர்நாற்றம் வீசி வருகிறது. யானையை மீட்பதற்கு கிளிநொச்சி மாவட்ட வனஜீவராசி திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. சதுரங்கம் விளையாட்டு அல்ல, வாழ்க்கைக்கான வழிகாட்டி, உடற்கல்வி டிப்ளோமா ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டு என்ற செய்தியும், டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு உயிர்த்தடைய அடையாளங்கள் ஏன்? கேள்வி எழுப்புகிறது மக்கள் போராட்ட இயக்கம். இந்திய நிறுவனம் மூலம் வழங்கப்படும் டிஜிட்டல் அடையாள அட்டைகளில் பொதுமக்களின் உயிர்த்தடைய விவரங்கள் பயோமெட்ரிக் இணைப்பதற்கான காரணங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று மக்கள் போராட்ட இயக்கம் வலியுறுத்தியுள்ளது என்ற செய்தியோடு 26 நிறுவனங்களால் 27 மில்லியன் நிலுவை என்ற செய்தியும், இந்தியாவுடன் டிஜிட்டல் ஒப்பந்தம் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் அல்ல என்ற செய்திகளும் இங்கே
பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அனுர அரசை மக்கள் விரட்டி அடிக்க தயார். போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்தவர்கள் மீது நம்பிக்கையற்று அவர்களை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மாகாண மட்டங்களில் குற்ற விசாரணை பிரிவுகள் என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கஞ்சா மற்றும் சிகரெட்டுகளுடன் இருவர் கைது. 8.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 35,565 கிலோகிராம் கேரளா கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் நீர்கொழும்பில் கைது செய்யப்படும். மன்னிக்கவும், 35 கிலோகிராம் கேரளா கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் நீர்கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ஜனாதிபதி அனுர் தலைமையிலான குழுவினர் சீன பயணம் தொடர்பான மேலதிக ஒளிப்படங்கள் என்ற புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னணி வயலின் கலைஞர் திபாகரன் நேற்று மறைந்தார். இலங்கையின் முன்னணி வயலின் இசைக்கலைஞர் இசைக்கலைமணி சண்முகநாதன் திபாகரன் நேற்று காலமானார். கொழும்பு கட்புல அரங்காற்றுகை கலை பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக பணியாற்றிய இவர் யாழ் ராமநாதன் நுண்கலை கழக பட்டதாரியாவார். உரும்பராயை பிறப்பிடமாக கொண்ட இவர் இணுவில் கிணக்கு மஞ்சுத்தடி மற்றும் கொழும்பில் வசித்து வந்த நிலையில் நேற்று காலமானார் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இறுதிப்பக்க செய்திகளாக நிகழ்நிலை தளங்களில் நடக்கும் பெண்களுக்கு எதிரான மீறல்களை கூடிய கவனத்துடன் கையாளுங்கள், அரசாங்கத்தை வலியுறுத்துகின்ற இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ற செய்தியோடு அமைச்சுக்களுக்கு இடையே தொடர்பாடல் இல்லை, சிகிரியா விவகாரத்தில் சரமாரி குற்றச்சாட்டு என்றவாறு உதயன் பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக புதிய அபிவிருத்தி யுகத்திற்காக இலங்கையுடன் இணைந்து பயணிப்பதற்கு சீனா தயார். ஜனாதிபதி அனுரவுடனான சந்திப்பில் சீன ஜனாதிபதி உறுதி. துப்பாக்கி வெட்டுகள் தீர்க்கப்பட்டு ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு என்று புகைப்படம் தாங்கிய செய்தியோடு தலைப்பு செய்தி புலர்ந்திருக்கிறது. வன்னி பிராந்தியத்தில் 30% மக்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதில்லையாம், ஆய்வில் வெளியான தகவல் என்ற செய்தியும், வாழ்வெட்டில் 2 காயம், சீட்டெழுப்பில் பணப்பரிசு விழுந்துள்ளதாக கூறி யாழ்ப்பாணத்தில் இருவரிடம் 32 லட்சம் ரூபாய் கொள்ளை என்ற செய்தியும் காணப்படுகிறது. சுற்றுலாத்துறை மூலமான வருமானம் 2024ஆம் ஆண்டில் 53.2% அதிகரிப்பு, மத்திய வங்கி தகவல் என்ற செய்தியோடும், வனவள வனஜீவராசிகள் திணைக்களங்களால் மன்னார் மாவட்டத்தில் மட்டும் 4620 ஏக்கர் நிலம் அபேகரிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. திருச்சக்கர வண்டி திருடியவர் கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், கல்வியை விடவும் அதிக நிதி பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கீடு, தேசிய மக்கள் சக்தியின் கல்விக் கொள்கை பொய்யா என்ற கேள்வியோடும், 23 பெருந்தோட்ட நிறுவனங்கள் 590 மில்லியன் ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தமை அம்பலம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. ஜனவரி மாதத்தை தமிழ் மாதமாக அறிவிக்க கோரி அமெரிக்க நாடாளுமன்றில் தீர்மானம் என்ற செய்தியும் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சுயாதீன ஊடகவியலாளர் பாஸ்கரன் மீது தாக்குதல். கிளிநொச்சி மாவட்ட சுயாதீன ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரன் மீது வீடு புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்தி ஒன்று காணப்படுகிறது. சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் மின் விநியோகம் துண்டிப்பு, மருந்துகள் பழுதடையலாம் என்ற செய்தியும் தினக்குரலுடைய உட்பக்க செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தமிழரசு கட்சியிடமிருந்து இதுவரை கடிதங்கள் எதுவும் கிடைக்கவில்லை, கட்சி முக்கியஸ்தர்கள் தெரிவிப்பு. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவிலிருந்து சிலர் நீக்கப்பட்டதாகவும் சிலரிடம் விளக்கம் கூறப்பட்டுள்ளதாகவும் கட்சியின் ஊடக பேச்சாளரால் அண்மையில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை கட்சியிடமிருந்து எவ்வித கடிதங்களும் கிடைக்கப்பெறவில்லை என கட்சி முக்கியஸ்தர்கள் சிலர் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், நெத்தலி ஆற்றில் அறுவடைக்கு தயாராகவிருந்த 1000 ஏக்கர் நெல் வயல்கள் நீரில் மூழ்கின என்ற செய்தியோடும், புலம்பெயர் பழைய மாணவர்களால் பொங்கல் பொதிகள் வழங்கல், இணுவில் ஏடிசி கல்வி நிறுவனத்தில் கல்வி பயின்று 1985ஆம் ஆண்டு காப்போது சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களால் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு பொங்கல் பொதிகள் வழங்கும் நிகழ்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏடிசி கல்வி நிறுவனத்தில் இடம்பெற்றது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபக தலைவர் மாவோ சேதுங் நினைவிடத்தில் ஜனாதிபதி அனுரகுமார அஞ்சலி என்ற செய்தியும், கூட்டுறவு தேர்தலில் என்பிபி படு தோல்வி என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக எட்கா உடன்படிக்கை இலங்கைக்கு அவசியம், ராஜித சேனாரத்ன என்ற செய்தியும், புதிய சுற்றுலா வலயமாகின்ற யாழ்ப்பாணம் திருகோணமலை 13 புதிய வலயங்களை உருவாக்க திட்டம் என்ற செய்தியும், சட்டத்தரணிகள் சம்மேளன தேர்தல் தலைவர் பதவிக்கு மும்முனை போட்டி என்ற செய்தியும் காணப்படுகிறது. தினக்குரலுடைய இறுதி பக்க விளையாட்டு செய்திகளாக ஒருநாள் போட்டியில் அதிக ஓட்டங்கள், ஆண்கள் அணியை பின்னுக்கு தள்ளிய இந்திய மகளிர் அணி என்ற செய்தியும்,
பிரீமியர் லீக் கால்பந்து லிவர்பூல் மான்செஸ்டர் போட்டிகள் சமநிலையில் என்ற செய்தியோடும், டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுகிறாரா ரோஹித் என்ற கேள்வியோடும், இதுதான் தினக்குரல் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது.